சிஸ்டர் மேடம் வாங்க. இப்பதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சுச்சா? ரொம்ப சாவகாசமா வீடு வந்து சேர்ந்திருக்கியே. அத்தை, அது வந்து வீடான வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைய விளக்கு வைக்கிற நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னன்னா இப்படி ஆடி அசைஞ்சு இருட்டுக்குள்ள வந்து வீடு சேர்ந்திருக்க? ஓ மூதேவி பிடிச்ச காலை என் வீட்டுக்குள்ள வச்சனா என் வீட்டுல இருக்க சீதேவி பரவாச வழியா ஓடிட மாட்டா? பீட என் வீட்டுக்கு வந்து வாச்சிருக்கா பாரு மூதேவி மூதேவி. இப்ப எதுக்கு நடு வீட்டுக்குள்ள நின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்க? என்ன நேரம் என் வீட்டுக்குள்ள வந்தியோ என் வீடே விளங்காம போச்சு. அப்படி அம்மாளையும் இந்த வயசுலயே தூக்கி முழுங்கிட்டு உலக்கற கணக்கா நிக்கிறா. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள யாரை தூக்கி முழுங்க போறியோ? பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமா வீட்டுக்குள்ள இருந்தமா சோத்தாக்கணுமா கறியாக்கணுமா வீட்டை பாத்துக்கிட்டமான்னு இல்லாம ஆம்பளை மாதிரி வேலைக்கு போறேன்னு சுத்துறல்ல அந்த கொழுப்பு ஊரெல்லாம் சுத்திட்டு மேஞ்சிட்டு சாவகாசமா வீட்டுக்குள்ள வார. என்னடி என்ன கத்துற? குரல்லாம் அப்படியே ஏறுது. கொதவளையால கால வச்சு நசுக்கிடுவேன் பாத்துக்க. அத்தை, இன்னைக்கு கடையில நிறைய வேலை இருந்துச்சு. வேலையை முடிச்சிட்டு வரமுன்ன நான் எப்போது வர வேண்டிய பஸ் போயிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். இந்த பஸ் வரல. இதுக்கப்புறம் நின்னா நேரம் ஆயிடுமே சொல்லிட்டு தான் கடையில இருந்து நடந்தே வந்துட்டேன். அதான் லேட் ஆயிட்டு. நான் எங்கேயும் போய் ஊர் சுத்தலத்த. இப்படிலாம் பேசாதீங்க. ஆமாமா நீ ரொம்ப நல்லவதா. நான் தான் உன் மானத்தை சந்திக்கு இழுக்கேன் பாரு. ஏன் காலங்காத்தால வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்குள்ள கிடக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே மினுக்கிட்டு நேரம் ஆயிட்டுன்னு ஓடுதியே. சாயங்காலம் விளக்கு வைக்கிறதுக்குள்ள நான் வீடு போய் சேரணும்னு ஓனர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க? வர முடியாதுல. ஏன்னா கூட அம்பிட்டு ஆம்பளை பையில வேலை பாப்பாடுவான். அவனுக்கிட்ட பேசிக்கிட்டு மினுக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு நிக்கணும்ல. வீட்டுக்கு போனா பண்ண முடியாதுல. அதனாலதான் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே சாவகாசமா மினுக்கிட்டு ஊற மெஞ்சிட்டு வார. அத்தை, இப்படி தினம் தினம் வார்த்தையால என்ன சாகடிக்காதீங்க அத்தை. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பொண்ணோட மனத்தை இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நாள் வரைக்கும் உங்க மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு நான் என்னைக்காச்சும் நடந்திருக்கேனா? மானங்கிறது உடலை தீண்டுனா மட்டும் இல்ல, விடுற வார்த்தைகளிலேருந்தா. சொல்லப்பட்டா எப்போதும் அள்ள முடியாதத. நான் எந்த ஆம்பளையும் பார்க்கவோ மயக்கிறதுக்காகவோ வேலைக்கு போகல. எங்க அப்பா அம்மாவோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான். அவங்க வாங்கின கடனை அவங்க பெத்த பொண்ணா இருந்து நான் அடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலைக்கு போறேன். ஆனா நீங்க தினம் தினம் இப்படி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. எதுக்கு ஏன் இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எதனால இப்படி தினம் தினம் என்ன வார்த்தையால அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? உன் அப்பனும் அம்மாவும் வாங்கின கடனை நீ வேலைக்கு போய் தான் அடைக்கணும்னு நாங்களா சொன்னோம்? நீ தானே திமிரு எடுத்து வேலைக்கு போற. பேசாம நாங்க சொல்றதை கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள எங்கனையாச்சும் ஒரு மூலையில முடங்கி கிடப்பேன்னு பார்த்தா கொழுப்படுத்து அலைவல்ல. ஏன்னா 3 நேரம் இந்த பார்வதி போடுற சோத்தை தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க. என் வீட்டு தண்ணியை வாங்கி குடிச்சாலே அவனுக்கு கொழுப்பு ஏறி போயிடும். இங்க 3 நேரம் நல்லா தின்னுபிட்டு சொகுசா படுத்து எந்திக்கிறல அந்த கொழுப்புல தான் இப்படி திரியிற. உன் அப்பனும் அம்மாவும் என்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. இருக்கிறப்பம்லாம் ஒப்ப அள்ளி எஎன்னமோ வள்ளல் பரம்பரை மாதிரி கொடுத்தா. இல்லாதப்ப கடை வாங்கி கொடுத்தா. ஆனா அன்னைக்கு செத்து கிடக்கும் போது எவன் கிட்ட வந்து பார்த்தா? ஒரு நாதி பக்கத்துல வந்து பார்க்கலையே. ஏன்னா வாங்கின கடனை எங்க நம்ம அடைக்கணுமோன்னு ஒருத்தன் கிட்ட வரமாட்டேன்ட்டான். என்ன பண்ணி தொலைய? 1000 இருந்தாலும் அவன் என் கூட பிறந்தவன் ஆயிட்டான். அவனை நம்பிதான் நான் கொடுத்தேன். திரும்ப கொடுத்துருவான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி போய் சேருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஆனா ஒப்ப கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பத்திரத்துல எழுதி தந்துட்டு போயிருக்கான். என் கடனை அடைக்கலனா என் மவளை உன் மவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க அப்படின்னு. அதனாலதான் நடு ரோட்ல நிக்கிறியே, நாளைக்கு எவனும் உன்னை சீரழிச்சிடக்கூடாது. பரவாயில்ல போனா போது இந்த வீட்டுக்குள்ள எங்கனையும் ஒரு மூலையில இருந்துட்டு போட்டு வேணும் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என் பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு எங்க அப்பா வாங்கின கடனை நான் சம்பாதிச்சு கட்டுறேன்னு கொழுப்படுத்து வேலைக்கு போற. நானா உன்னை வேலைக்கு போச்சனே? ஒழுங்கா என் பிள்ளைய கட்டிட்டு இங்க எங்கனையாச்சும் மூலையில இருக்க வேண்டியதானே? ஏன் என் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதோ? ஆம்பளை சிங்கத்தை பத்தி வச்சிருக்கேன். ஊருக்குள்ள அவன் கிலோ கணக்குல போட்டு பொண்ணை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒண்ணு கத்தாத வா மேல ஆசைப்படுதான். வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன், அவளதான் கல்யாணம் பண்ணுவேனே வா முகத்துல திரியிறான். இந்த வீட்டுக்கு மருமவளா இல்லனாலும் ஒரு வேலைக்காரியா இருப்பியேன்னு நினைச்சுதா உன்னை இந்த வீட்டுக்குள்ள நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ 3 நேரமும் என் வீட்டுல முங்க தின்னுபிட்டு கொழுப்படுத்திக்கிட்டு அலையிற. கொழுப்படுத்திக்கிட்டு இந்த ஜென்மத்துல உன் அப்பா என்கிட்ட வாங்கின கடனை உன்னால அடைக்க முடியாது. இந்த இத்து போன கடையில நீ 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வந்தனா அந்த 10,000 பணத்தை வச்சு உன் அப்பா வாங்கின கடனை நீ அடைச்சிருவியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல எங்கனையாச்சும் மூலையில இருக்கிற வழிய பாரு.
அவனுக்கு அங்கங்கன்னு சொத்து பணத்தோட பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தையும் கட்ட மாட்டேன்டா. வயசு வேற ஏறிக்கிட்டே போதே. ஒரு அளவுக்கு தான் இந்த பார்வதி பொறுத்துப்பேன். அளவுக்கு மீறினுச்சுன்னு நினைச்சுக்க, மானத்தோட நீ வாழ முடியாது. உன் மானத்தை இழந்துதான் இந்த வீட்டுல இருக்கணும்னா மானத்தை இழக்க வச்சிருவா இந்த பார்வதி. தாலிய கட்டிட்டு என் பிள்ளைய குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். குடுத்தனத்தை நடத்திட்டு தான் தாலிய கட்டணும்னு நீ விருப்பப்பட்ட, அதுக்கும் என் பிள்ளை ரெடியா இருப்பான். புரியுதா? போயாத்துக்கு உன்னை எச்சரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணு இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும், இல்ல உன் மானத்தை இழந்துட்டு உத்தரத்துல நிக்கணும். எது வசதின்னு முடிவு பண்ணிக்க. போய் ரூமுக்குள்ள மகாராணியாட்ட போய் மறந்துடாத. வீட்டுக்குள்ள ஊர்லாப்பட்ட வேலை கிடக்கு. அடுப்பங்கரையில பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு. காலையில நீ போட்டுட்டு போனதா அம்பிட்டு பாத்திரத்தையும் கழுவி வையே. நைட்டுக்கு சாப்பாடு அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சு வையே. இப்ப வந்துருவான் சாப்பிட. போ போ. சரிங்க. அம்மா என்ன மாதிரி இது தலைவலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்ன. என்னம்மா அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்ட? தலைவலி எல்லாம் சரியாயிடுமா? நான் இப்ப கொஞ்சம் வெளியில போறேன், அதனாலதான் கிளம்பி வந்தேன். வெளியில போறியா? எங்கம்மா போற? அதே என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் படம் பார்க்க போறாங்களா, நைட் ஷோ. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதான் வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா. அவங்க கூட படம் பார்த்துட்டு நைட்டு வெளியிலே சாப்பிடுவேன். எப்படியும் காலைல வர ஒரு 5 மணி ஆயிடுமா. முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அங்கேயே தங்கிடுவேன். சரியாம்மா? சரிம்மா. பார்த்து பத்திரமா போனேன்னு. ஆமா, செலவு கையில் துட்டெல்லாம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இருக்குமா, நான் பீரோல இருந்து எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னம்மா கார்ல தானே போற? இல்லம்மா, காரெல்லாம் எடுத்துட்டு போல. கார்ல போனா சரியா வராது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எல்லாம் போறேன்ல, அதனால கார் செட் ஆகாது. பைக்ல தான் போறேன். என் ஃப்ரெண்டு வினோத் இருக்கான்ல, அவன் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட தான் போறேன். வினோத்னா அந்த எம்எல்ஏ பையன் அவனா? ஆமாம்மா, அவன் தான். அந்த பையனா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, வசதியான வீட்டு பையன், எம்எல்ஏ பையன் வேற. பார்த்து வச்சுக்க, நாளை பின்ன நம்மளுக்கு என்னமோ உதவுனாலும் உதவுவான். பார்த்து பழகு, சரியாம்மா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். என் தங்க பிள்ளை இவ ஒருத்தி தான். இந்த அம்மா மனசு புரிஞ்சு நடந்துக்கிறான். யாருக்கிட்ட பேசணும் பழகணுங்கிற எல்லா விவரமும் என் பிள்ளைக்கு தான் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. நானும் ஒரு ஆம்பளை பையில பெத்து வச்சிருக்கிறேன். உதவாத பையன். பணம் சம்பாதிச்சு என்ன பேசணும், இந்த தாய் பேச்ச கேட்கறானா? எல்லா பேச்சிலையும் மண்டையாட்டுதான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க. சரிம்மா, என் தங்க பிள்ளைனா தங்க பிள்ளை தான். போயிட்டு வாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. இவ மூஞ்சிலையா முடிச்சே, இன்னைக்கு போன காரியம் விளங்குன மாதிரிதான். என்ன பண்ணி தொலைய? இந்த விளங்காதவளை தானே உன் அண்ணகாரனுக்கு பிடிச்சிருக்கு. தெரியா தப்பியா அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து என் குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மூதேவி அவதான் வெளில போறான்னு தெரியுதுல, அவ முன்னாடி என்ன நின்னுட்டு நிக்க? பா, உள்ள போய் தல. போறத. ஏய் நில்லே. பாரு, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போட்டு போற Dress-அ பெட் மேல எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து நீட்டா அயன் பண்ணி என்னோட கபோர்டுல வைக்கிற. துணியை நாசம் பண்ணிட்ட, அயன் பாக்ஸை வச்சு உன் கையை பொசிக்கிடுவேன் சொல்லிட்டேன். புரியுதா? சரி, அயன் பண்ணிடுற. அப்புறம் என் ரூம் எல்லாம் கலைஞ்சு போய் கிடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி நீட்டாக்கி வையே. நான் வந்து பார்ப்பேன், சுத்தமா இருக்கணும் என் ரூமே. சுத்தம் பண்ணிடுறேன். அதான் சொல்றேன்ல, போ போய் வேலையை பாரு. போ போறேன். என்னம்மா இது? இவ இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. இவளை போய் இந்த வீட்டு மருமவளை ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அம்மன் ஜல்லிக்கு பிரயோசனம் இல்லாதவளை நான் என் வீட்டு மருமவளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் உன் அண்ணன்காரனாலதான். அவனுக்கு என்ன அறிவு வேணுமோ கெட்டு போச்சா என்ன? எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா நடந்துப்பான். ஆனா இவ விஷயத்துல மட்டும் எதுக்கு இப்படி அறிவு கெட்டு நடந்துக்கிறான்? ஊர் உலகத்துல கோடி கணக்குல சொத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணை கட்டிக்க ஓ பொண்ணை கட்டிக்கன்னு தாங்கிட்டு இருக்கானுவோம். ஆனா இவன் இந்த பிச்சைக்காரி மேல ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆசை இருந்தா தீர்த்து தொலைய வேண்டியதானே? இவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிதான் இவன் அடையணுமா என்ன? சரி, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. இவன் மேல உள்ள மோகம் தீர்ற வரைக்கும் அவன் இவ கூட இருப்பான். அதுக்கப்புறம் அவனே தூக்கி இவளை எரிஞ்சிருவாண்டே. உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் என்னைக்கு ஒரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்கான்? ஆம்பளை சிங்கம். படுத்தா ஒண்ணு எந்திரிச்சா ஒண்ணு நடந்தா ஒண்ணுன்னு 1000 வச்சுக்கிருவானோ. அதுல ஒன்னாத்தான் இவ இருக்க போறா. கொஞ்ச நாளைக்கு இந்த மூதேவி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் அண்ணங்காரனுக்கு சலிச்சதும் இவளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கோடீஸ்வர இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கட்டியாந்து வீட்டுல வச்சிடலாம். புரியுதா? என்னமோ பண்ணி தொலைங்க. இவளை பாக்குறப்பம்லாம் எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. மனசுல பெரிய பேரழகின்னு நினைப்பு. உனக்கு யார் இந்த வீட்டுல முடிவு கட்டுறாங்களோ இல்லையா, நான் கட்டுறேன்டி.
என்ன விட அழகா இருக்குன்னு திமிரு பிடிச்சிக்கிட்டு அலையிற. திமிரு நான் அடக்குறேன். சரிம்மா, எனக்கு நேரமாயிட்டே, நான் போறேன். சரிடி, சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வெளியில போறேன். அப்பவும் ஏன்டி கோவப்பட்டுக்கிட்டே போற? சந்தோஷமா போ. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். எம்மாடி, என் பிள்ளை சிரிக்கும் போது என்னமா அழகா இருக்கு. என் அழகு பிள்ளை, என் தங்க பிள்ளை. இந்த வீட்டுக்குள்ளே இந்த அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரே ஆளு நீதான். இந்த பாருமா, பேசுறது பழகுறது தப்பு இல்லை. ஆனா நம்ம வசதிக்கும் தகுதிக்கும் ஏத்த பசங்க கூட தான் பேசணும், பழகணும். நம்ம காரியத்தோட இருந்தாதான் நம்ம வேலை இங்க நடக்கும். புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியுமா, யாரு கூட பேசணும், யாரு கூட பழகணும்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் தங்கம், இப்படித்தான் இருக்கணும். நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? ஆனா உன் அண்ணக்காரன் இருக்கானே, எல்லா விஷயத்திலும் என் பேச்ச கேட்கா. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும்தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவனை மாதிரிலாம் நீ முடிவெடுக்க கூடாது. நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து வளைச்சு போட்டுக்கணும். புரியுதா? அதான் என் மனசுக்கு பிடிச்சவனை ஏற்கனவே நான் பார்த்துட்டேனே. அழக, பேரழக, கம்பீரமான அவனோட அந்த தோற்றம், கவர்ந்து இழுக்கிற அந்த பார்வை, பேச்சிலேயே மயக்கிற அவனோட அந்த சிரிப்பு, எல்லாத்துலேயுமே நான் அவன்கிட்ட மயங்கிட்டேனே. வீரம், வேகம், வசதி, ஸ்டைலுன்னு இப்படி எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அவன்தான் எனக்கு தகுதியானவன். அவனை நான் அடைவேன், கண்டிப்பா அடைவேன். அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பேரழக, எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏய், என்னடி அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன இப்படி வெக்கப்பட்டுட்டு போறா? அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாச்சும் பார்த்திருப்பாளோ? யாரா இருந்தானே, வசதியான வீட்டு பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். அது எப்படி? நான் பெத்த பிள்ளையாச்சே, தகுதி தராதர இல்ல பிள்ளையா பார்த்துப்பா. கண்டிப்பா கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா தான் பார்த்திருப்பா. வீட்டுக்கு வந்ததும் என் பிள்ளைகிட்ட மெதுவா விசாரிக்கணும். ஒருவேளை பையன் மட்டும் வசதியா இருந்துட்டா உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடணும். ஏன்னா இந்த காலத்துல கோடீஸ்வர வீட்டு பிள்ளையதான் பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மேல ஆசைப்படுதுவோ. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடணும். விட்டுருவனா? கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கான்னு மட்டும் தெரியட்டும். எம்பாடு பட்டாச்சு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட மாட்டேன். இந்த விளங்காதவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என் தலையெழுத்து, இந்த சனியனை ஒளிச்சும் தள்ள முடியல. அம்மா, அம்மா, ஏன் எதுக்கு ரெண்டு பேரும் என்ன தனியாக விட்டுட்டு போனீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இங்க யாரையுமே எனக்கு பிடிக்கலம்மா. இவங்க தினமும் என்ன பேசுற அந்த வார்த்தையை கேட்க என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப கொடுமையா இருக்குமா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, என் மானத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க. இதை என்னால கேட்க முடியலம்மா. அம்மா, எதுக்காக என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு? நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த தண்டனை? எனக்கு ஏமா இந்த தண்டனை? நீங்க என்னை விட்டு போக போய் தானே நான் இப்படி ஒரு சித்திரவதையான வாழ்க்கையை வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன தனியா விட்டு போனீங்க? என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏமா என்ன மட்டும் அனதைய விட்டுட்டு போனீங்க? இப்படி ஒரு இடத்துல வாழ்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உடம்பெல்லாம் கூசுதுமா. இவங்க தினம் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க, என் மானத்தை இழிவுபடுத்துறாங்கம்மா. அதை என்னால தாங்கிக்க முடியல. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது அன்னைக்கே நான் அவங்க கூட வந்தா என்னன்னு எனக்கு இப்ப தோணுதும்மா. ஆனா இப்ப என் உயிரை மாச்சிக்க முடியாது. இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம நான் செத்து போகணும்னு நினைச்சாலும் என்னால சாக முடியாதுமா. ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னா நீங்க கடனாலதான் செத்து போயிட்டீங்கன்னு இத்தனை வருஷம் இந்த மண்ணுல நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. எனக்கு தெரியும் என் அம்மா அப்பா எதுக்காக கடன் பட்டாங்கன்னு. அந்த கடன் எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் அடைப்பேன். என் அம்மாவும் அப்பாவும் இந்த மண்ணில் வாழும் போது மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் வாழ்ந்தாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் அதே பேரு தான் அவங்களுக்கு இருக்கணும். கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டாங்கிற அந்த கெட்ட பேரை எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எங்க பெத்தவங்க கண்டிப்பா மான மரியாதையோட தான் இருக்கணும். அவங்க வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவங்க மானத்துக்கு எந்த பங்கமும் வரவிட மாட்டேன். நான் அடைப்பேம்மா. நீங்க வாங்கின கடனை நான் அடைப்பேன். இந்த உடம்புல ஒரு சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும்
கஷ்டப்பட்டு நேர்மையை ஒழிச்சு நீங்க வாங்கின கடனை அடைச்சிட்டுதாம்மா இவன் உடம்புல இருந்து இந்த உசுறு போகும். இந்த உசுறு போகும். இவங்க என் மானத்தோட விளையாடுறாங்கம்மா. ஒரு பொண்ணா பிறந்தவா எதுக்கு பயப்படலனாலும் தன்னோட மான மரியாதைக்கு பயந்துதான் ஆகணும். அதனால அவ மானத்தை சீண்டுனா அதை தாங்கிக்க முடியாம நம்ம காலை வந்து பிடிப்பா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா இவங்க நினைக்கிறது என்கிட்ட நடக்காது. என் அம்மா எனக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒழுக்கத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற விஷயத்தையும் ஒரு தாயா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் மானத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க இருக்க மிருகங்க கிட்ட இருந்து என் மானத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியுமா. இவங்க நினைக்கிறத நான் ஒரு களமும் நடக்க விட மாட்டேன். இங்க இருக்க மிருகத்துக்கு நான் இரையாக மாட்டேன். இரையாக மாட்டேன். என்ன மகாராணி ரொம்ப யோசனையில இருக்கியா? எந்த பாட்டு எப்படி யோசனையில இருக்கியா? என்ன பாத்திரத்தை கழுவி போடுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க ஒரு வேலையும் நடந்த மாதிரி இல்லையே. இல்லடா, இத கழுவத போறேன். நல்லா சீவி சிங்காரிச்சு மினிக்கிற. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு வேலை பார்க்கிறதுக்கு துப்பு இல்ல. ஏன் உன் அம்மாக்காரி வீட்டுக்குள்ள எப்படி வேலை பார்க்கணும்னு உனக்கு சொல்லி தரல? அது எப்படி சொல்லி தருவா? அவளே மேனா மினிக்கி மாதிரி தான் அலைஞ்சா. அப்ப உன்னையும் மினிக்கியாத்தான் வளர்த்திருப்பா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு மூதேவி மூதேவி. இந்த பாரு சீக்கிரம் எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சு போடு. நைட்டுக்கு அவன் வருவான். ஃப்ரிட்ஜ்ல கறி வாங்கி வச்சிருக்கேன். கறி ஆக்கி சப்பாத்தி போட்டு வையே, சரியா? சரிங்க. அப்புறம் மதியானம் சோறு ஆக்கி வைக்கணும் பேர்ல என்னத்தையும் ஆக்கி வச்சிருப்பீங்க. அத மனுஷன் வயல வைப்பானா? மனுஷன் திங்கிற மாதிரி ஆக்கிட்டு போயிருக்க. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நாய்க்கோ மாட்டுக்கோ என்னால ஊத்த முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளதான் அதெல்லாம் திங்கிறதுக்கு நீ இருக்கே. அதனாலதான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நைட்டுக்கு அதை தின்னுட்டு பாடு. அப்ப வாச்சு உடம்புல உள்ள கொழுப்பு கொஞ்சம் குறையுதான்னு பாப்போம். சரிங்க. அப்படியே என்கிட்ட பயந்து நடுங்குற மாதிரிலாம் நடிக்காத. நீ எப்படியாப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், புரியுதா? வேலைய பாரு. இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு நீ படுற பாடல நாளைக்கு நீ வேலைக்கு போகணுங்கிறதே நினைக்க மாட்டேன். வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன். அங்கிதா, அங்கிதா, அத்தா என்னடா? காஃபி எடுத்துட்டு வாங்க. 5 நிமிஷம் இதை எடுத்துட்டு வரேன்டா. சின்ன வயசுல இருந்து ஆசை ஆசையா என் மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்ட ஒரு காதல் எல்லாம் எனக்கு கிடைச்ச பொக்கிசம். அவளுக்கு என் மேல அந்த அளவுக்கு அன்பும் காதலும் இருந்துச்சு. ஆனா அவளோட அந்த காதலுக்கும் அன்புக்கும் நான் தகுதி இல்லாதவன். அது விலை மிதிக்க முடியாத பொக்கிசம். அது தூரத்துல இருந்து நான் பார்த்து ரசிச்சுக்கணும் தவிர என் கூடயே வச்சு வாழணும்னு ஆசைப்பட்டேன்ல, அதான் தப்பு. ஏன்னா அவ வாழ்றதுக்கான தகுதியான இடம் என் வீடும் இல்லை. அவளை பார்த்துக்கிறதுக்கான தகுதியானவனும் நான் இல்லை. அதனாலதான் அவளை விட்டுட்டு நான் வந்தேன். என் கூட இருந்து அவ தினம் தினமும் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதிலு என்னை கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு மறந்துட்டு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அவ ஆயுள் முழுக்க வாழட்டும் தான் நான் விட்டுட்டு வந்தேன். ஆனா இப்போ அவ என்ன மறந்துருப்பாள்ல. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கும்ல. அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிசத்துக்கு தகுதியான ஒருத்தர் அவ வாழ்க்கையில வந்திருப்பான்ல. வந்திருக்கணும். அவ சந்தோஷமா அவ வாழ்க்கைய வாழணும். எனக்கு அதுதான் வேணும். அவளை இழந்ததுக்கு அப்புறமே இனிமேலு என் வாழ்க்கையில நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை தான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் என் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு விளையாட்டை விளையாடுறாரு. உன்னை இழந்த இன்னொன்னு கிடைச்சிருக்கு. அங்கிதா விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மனசுல கொஞ்சம் கூட அவ மேல எந்த காதலும் இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவ நான் தான் உலகம்னு என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் மேல உசுரா இருக்கா. அவளுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு.
அவளோட அந்த பணிவான மனசு, பணிவான குணம், கோபமே பட தெரியாத குழந்தை. அவளுக்கு நான் தகுதியா இருப்பேனா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கூட நான் வாழ்வேனா? தெரியல. ஆனா முயற்சி பண்றேன். முதல்ல கிடைச்ச ஒன்னதான் இழந்துட்டேன். ஆனா இந்த வாழ்க்கைய இழக்க கூடாதுன்னு தோணுது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கூட சந்தோஷமா வாழணும்னு தோணுது. வாழணும். என்ன நம்பி வந்தவா, அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு துணியணும். ரூபிக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை என் கூட அமையக்கூடாதுன்னு நினைச்சனோ, அதே வாழ்க்கை இவளுக்கு என் கூட அமையக்கூடாது. இவளை நான் சந்தோஷமா பாத்துக்கணும். சந்தோஷமா பாத்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அத்தான் அத்தான் அத்தான்னு எப்ப பார்த்தாலும் என் மேலேயே உசுரா இருக்கா. அவளுக்கு என்ன எங்க அம்மாவனா அவ்வளோ பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். அந்த கடவுள் என்னை தண்டிப்பாருன்னு பார்த்தா எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை நான் எப்போதும் நழுவ விட மாட்டேன். அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். சீக்கிரத்துல எல்லாத்தையும் மறந்து அவ கூட சந்தோஷமா வாழுவேன். வாழுவேன். அத்தா, இந்தாங்கதா காஃபி. அத்தா, என்ன கீதா? அத்தா, காஃபி கேட்டீங்களே? ஆ ஆமாம்மா, நான் தான் காஃபி கேட்டேன். சரி, அங்க போய் நான் குடிச்சுக்கிறேன். என்ன சத்தனுக்கு? அத்தா, நீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? ஆ, ஆ, ஆமா ஆமா, நான் உன்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னத்தா, என்ன சொல்லணும்? அது சொல்றேன். நீ காஃபி அங்க வச்சுட்டு இப்படி வந்து உட்காரு. சரிங்கத்தா. என்னத்தா, என்ன சொல்லணும் சொல்லுங்க. அது நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல. ஆமாட்டா, நாளைக்கு தான் ஊருக்கு போறோம். அத்தை வேற நேத்தையில இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு மட்டும் ஊருக்கு போல அவங்க நேரங்கேயே வந்துருவாங்க. எனக்கு அத்தையை தேடி கிடக்கு. பாவம், அவங்க ஒத்தையால இருந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவுக்காச்சும் கூட மாட ஒத்தாசிக்கு ஆள் இல்லை. ஆனா அங்க அவங்க மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கமே. நாளைக்கு தானே போறோம். ஏன்தா, என்னாச்சு? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரிங்கதா, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. என்னதா? அது அது ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்க அப்பாவோட ஷாப் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது உனக்கு தெரியல? தெரியும்தா, நான் கூட 2-3 தடவை அந்த ஷாப்புக்கு வந்திருக்கேனே. மாமா சொன்னாங்க நீங்க தான் அந்த ஷாப்பை ஃபுல்லா பாத்துக்கிறதா. ஆமா, இது வரைக்கும் அந்த ஷாப்பை நான் தான் பாத்துக்கிட்டேன். ஆனா நாளையில இருந்து நான் அப்பாவோட ஷாப்புக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அத்தா, ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்க அப்பா ஷாப்ல இருந்தேன்னா அப்ப எனக்கு இந்த பொறுப்பு கடமை அப்படின்னு எதுவுமே கிடையாது. வருங்காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி என் பேர்ல இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட சேர்த்து வச்சது இல்ல. அப்பா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. அம்மா வீட்டை பார்த்துப்பாங்க. ஏன் எனக்கு என்ன தேவைங்கிறதையும் எங்க அம்மா தான் செய்வாங்க. என் கையில 1 ரூபா கூட இருக்காது. நான் எங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க அம்மா எடுத்து கொண்டு வந்து தந்துருவாங்க. நான் எங்க அப்பா கிட்ட எனக்குன்னு இது வரைக்கும் கை நீட்டி எதையும் கேட்டதில்ல, கேட்கவும் மாட்டேன். ஏன் அவரோட சொத்துல 1 ரூபா கூட என் பேர்ல கிடையாது. எல்லாம் எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. நான் என் பேர்ல இதை எழுதித்தாங்க அதை எழுதித்தாங்கன்னு கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்தா நான் செலவு பண்ணுவேன், இல்லைன்னா அமைதியா இருந்துப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரியே இப்ப இருக்க முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொறுப்பும் இல்லை, அதனால பொறுப்பு இல்லாம தெரிஞ்சுட்டேன். ஆனா இப்போ நீ என்னை நம்பி வந்திருக்க, உன்னை நான் பாத்துக்கணும்ல. உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இப்ப நான் தானே செய்யணும். இப்போ எனக்கு அந்த கடமை தானே இருக்கு. அதனாலதான் இப்போ அப்பா ஷாப்ல வேலை பார்த்தேன்னா அவர்கிட்ட கை நீட்டி என்னால சம்பளம் வாங்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது இல்லை, இதுக்கப்புறமும் நான் வாங்க மாட்டேன். அவர்கிட்ட பணம் வாங்கி நான் உனக்கு செலவு பண்ணேன்னா அது உனக்கு அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதான் அப்பா ஷாப்புக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா பணம் சம்பாதிக்கணும்ல. உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில பணம் வேணும்ல. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா அதுக்கும் முதலீடு வேணும். இது வரைக்கும் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதை நம்பி பிசினஸ் ஆரம்பிக்க? ஆனா நான் யார்கிட்டயும் என் பிசினஸ்க்காக கையேந்தி நிக்க கூடாது. இது என்னோட சொந்த உழைப்புல தான் உருவாகணும். அதனால நான் இப்ப யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிறேன்.
உடனே இப்ப ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா அது வரைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியாது. அதான் ஒரு வேலை பார்த்து போலான்ட்டு இருக்கேன். நான் நான் இப்பதான் வேலையே தேட போறேன். எப்போ வேலை கிடைக்குன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா நான் அதை பயன்படுத்திக்கல. ஆனா இப்போ வாய்ப்பை தேடி போறேன். எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் அது வரைக்கும் உன்னால அத்தா, இதை சொல்றதுக்கா இப்படி தயங்குறீங்க? புருஷங்கார வேலைக்கு போறேன்னு சொல்றதே ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் தானேத்தா. உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்குதோ அப்போ நீங்க வேலைக்கு போங்க. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைத்தா. நீங்க இப்போ உடனே என்னோட ஆசையெல்லாம் என்னமோ அது எல்லாத்தையும் கேட்டு நிறைவேற்றி வைங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்ககிட்ட சொல்லலையே. நான் இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். என் சந்தோஷம் என்ன தெரியுமாத்தா? உங்க கூட இருக்கிறது தான் என்னோட சந்தோஷமே. நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேனா? ஒரு மனைவியோட சந்தோஷங்கிறது தன் கனவை சம்பாதிச்சு கொடுக்குற பணக்காசுலையோ அவ எடுத்து கொடுக்குற நகனத்தையோ துணிமணிலையோ இல்லத்தா. அவன் மேல காட்டுற அந்த அன்பு. தன்னை நம்பி வந்தவளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அவளுக்கு அவமரியாதை வர்ற அளவுக்கு எந்த செயலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம ஒரு நாள் நடந்துக்க கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க பாருங்க. அதான் தான் சந்தோஷம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன இது நாள் வரைக்கும் ஒரு கோடீஸ்வரியா தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ பணக்காசு இருக்கலாம். ஆனா அதுலலாம் கிடைக்காத சந்தோஷம் நீங்க என் மேல காட்டுற அந்த அன்பு பாசத்துல எனக்கு கிடைக்குதுதா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன பாத்துக்கிறீங்க. என் மேல விருப்பம் இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணீங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு நாள் கூட என் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்கிட்ட பேசினது கிடையாது. என்னை பிடிக்காத மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டது கிடையாது. ஒரு கணவனா உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையோட எப்போவோ நீங்க என் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை நம்ம 2 பேத்துக்கும் சந்தோஷத்தை தராது. நீங்க என் கூட வாழும் போது என் மேல முழு காதலோட தான் என் கூட ஒன்று சேரணும்னு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கல. அதுக்காக என்ன நீங்க கஷ்டப்படுத்திடலையே. என்னடா பிடிக்காத ஒரு வாழ்க்கைய பிடிக்காத ஒருத்தர் கூட நம்ம வாழ்றமேனு நான் இது நாள் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி நீங்க நினைக்க விட்டதும் இல்லை. எனக்கு எது சந்தோஷம் தரும், என்கிட்ட நீங்க எப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு அந்த மாதிரி தானே தான் நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த ஒன்று போதும் தான். இந்த சந்தோஷம் போதும். நீங்க எனக்கு வீடு, காரு, பணக்காசு, நகை இதெல்லாம் வாங்கி தரணும்னு ஒன்றும் இல்லை தான். கடைசி காலம் வரைக்கும் குடிசையா இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து வாழணும். அது மட்டும் போதும் தான் எனக்கு. அத்தா, இது நாள் வரைக்கும் உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கான எந்த காரணத்தையும் நீ தந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் உன் மேல உள்ள அன்பும் மரியாதையும் எனக்கு அதிகமாகிக்கிட்டே தாண்டி இருக்கு. எனக்கு இப்படி ஒரு மனைவியா, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை அனுசரிச்சு நடந்துக்கிற, என் மேல இவ்வளவு பாசத்தை கட்டுற ஒரு மனைவியா, உன் மேல எனக்கு இருக்க காதல் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. உன்னை என் மனசுல சுமக்கும் போது எந்த நரடலும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒரு நாள் வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். உன்னை இதை விட சந்தோஷமா பார்த்துக்கணும். இப்போதைக்கு நீங்க என் மேல காட்டுற அந்த அன்பு எனக்கு போதும் தான். சீக்கிரம் உங்க மனசு முழுக்க நான் வரணும். உங்க கூட நான் சேர்ந்து வாழணும் தான். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம 2 பேரும் சீக்கிரமா சேர்ந்து வாழலாம். காத்துக்கிட்டு இரு. நானும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட சேர்ந்து ஒன்னா வாழ போற அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, போங்க தான். நல்லாதான் வைக்கப்படுத. ஆனா இந்த வெக்கத்தெல்லாம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதெல்லாம் தேவைப்படும் போது பாத்துக்கலாம். அப்படியா? அதான் நான் கீழே போறேன். நீங்க காஃபி கேட்டீங்கல்ல, காஃபியை குடிங்க. காஃபி குடிக்கத்தான் போற, ஆனா அந்த காஃபி இல்ல. அதான் வேணாதான். எனக்கு உங்களை பத்தி தெரியும். தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. நான் கீழே போறேன். போக மனசு இருந்தா நேரத்துக்கு போயிருப்பியே, பக்கத்துல இருக்க மாட்டியே. போங்கதான், விடுங்க, நான் போறேன். போலாம் போலாம். போறதுக்கு முன்னாடி கொடுக்கறத வாங்கிட்டு போ. அதான் அம்மா, அம்மா, வாழ வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? இந்த பாருல, இனிமேல இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? என்ன முடிவு தெரியணும்? என்ன ஆச்சு உங்களுக்கு?
எதுக்கு வந்தது வராதமா தேவையில்லாம என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாலே, நான் பேசுறதெல்லாம் உனக்கு தேவையில்லாம தான் போகும். என்ன இப்ப அவ மயக்கத்துல எல்லாம் நீ இருக்க? அப்படி இருக்கும்போது நான் பேசுறது உனக்கு தேவையில்லாம தான் போயிடும். இப்ப இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமே இந்த அம்மாவே உனக்கு தேவையில்லாம போயிடுவேன். ஐயோ, என்னம்மா தலையும் புரியாம வாழும் புரியாம என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. ஏலே, நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கியோ? ஊருக்குள்ள ஒவ்வொருத்த கிலோ கணக்குல நகை என்ன, ஏக்கர் கணக்குல நிலம் என்ன, வீடு வாசல் காருன்னு சொத்து பத்தோட அவன் பொண்ணை குடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். நீ என்னன்னா ஒண்ணு கத்தாத இந்த மூதேவிய கல்யாணம் பண்ணணும்னு இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. இவ்வளவுதானா? இதுக்குதான் இப்படி கத்திக்கிட்டு நிக்கிறீங்களா? இந்த பாருங்க, உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி 1000 தடவை சொல்லிட்டேன். இனிமேல நீங்க எத்தனை தடவை என்கிட்ட கேட்டாலும் என் முடிவு இதுதான். நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அவளை தான் பண்ணிப்பேன். எனக்கு அவ தான் வேணும். ஏய், உனக்கு என்ன கிறுக்கல பிடிச்சிருக்கு? நீ நல்லா தானே இருந்த? என்னல இது? இப்படி நீ அவ வேணும் அவ பின்னாடி சுத்த போய்தா அவ கொழுப்படுத்து வேலைக்கு போறேங்கிற பேர்ல ஆம்பளை பையன் கணக்கா ஊரை சுத்திக்கிட்டு கண்ட நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வரா. இதெல்லாம் தேவையில்ல. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அவ கழுத்துல தாலியை கட்டி அவ கைய காலை முறிச்சு மூளையில போடு, வீட்டுக்குள்ள கிடக்கட்டுன்னு. கேட்டியால நீ? அவ விருப்பத்தோட தான் அவ கழுத்துல தாலியை கட்டி வேண்டி நிக்க. ஆனா அவ உன்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்றா. இப்படியாப்பட்டவளுக்காக எதுக்குல உன் வயசையும் இளமையை வீணாக்கிட்டு இருக்க? அதான் கோடி கணக்குல பண சொத்துலாம் வருதுன்னு தெரியுதுல, அதுல ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ வேண்டியதானே? பணம் காசு வரும்போதே எவ்வளவு அது வேண்டான்னு சொல்ற? ஏம்மா, நீ நினைச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணா இந்த வீட்டுக்கு பணக்காசு வரும். ஆனா இவள மாதிரி உத்தமி எனக்கு மனைவியா வருவாளா என்ன? நெருப்புமா, யாரும் தொட முடியாத நெருப்பு. இத்தனை நாளா இவ இந்த வீட்டுல இருக்கா. ஆனா என்னை இவ கிட்ட நெருங்க விட்டுருப்பா. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். பணத்தை காமிச்சேன், பாசமா பேசுனேன், ஏன் அடிச்சேன், சித்திரவதை பண்ணேன். ஆனா இதுக்குமே என் வழிக்கு வரமாட்டேன்ட்டாளே. ஆனா இதே இடத்துல வேற ஒருத்தி இருந்தா நான் பண்ண கொடுமைக்கலாம் என் காலில் விழுந்து மோனம் தானே போனா போது என் உசுரையாச்சும் நான் காப்பாத்திக்கிறேன்னு என் வழிக்கு வந்திருப்பாளுவோ. ஆனா இவா என் மானத்தை விட என் உசுறு பெருசு இல்லடா, நான் செத்தாலும் மானத்தோட தாண்டா சாவேன், என் மானத்தை எதுக்காகவும் நான் பறி கொடுக்க மாட்டேன்னு வைராக்கியமாவில இருக்கா. இப்படியாப்பட்டவதாம எனக்கு மனைவியா வரணும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியல? இந்த ஊருக்குள்ள முக்காசி பேரு நான் தொட்டவளுவ. ஒன்னு என் அழகுக்கும் சொத்துக்கும் என் பின்னாடி வருவாளுவ, இல்ல என் வழிக்கு வரவப்பா இந்த ஆதி. அப்படியாப்பட்ட இடத்துல இப்படி ஒரு உத்தமி எனக்கு கிடைச்சிருக்கா, நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நீங்க சொல்லுதியனே பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தி என்ன கல்யாணம் பண்ணியாந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ எந்த நேரத்துல அவங்க கூட பேசுறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவளை வேவு பார்க்கதான் எனக்கு நேரம் இருக்கும். ஆனா அதுவே இவளை நான் எத்தனை நாள் வேணாலும் வீட்டை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இவ பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அப்படியாப்பட்ட உத்தமி இவளை தாமா நான் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு சொத்து தானே, நான் சம்பாதிச்சு தரேன். இதெல்லாம் நான் சம்பாதிச்சது தானே. எப்படி சம்பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியல. இதே மாதிரில கோடி கணக்கில் வேணாலும் நான் கொண்டாந்து தரேன். ஆனா எதுக்காகவும் இவளை நான் இழக்க மாட்டேன். இந்த பாருங்க, இனிமேல் இந்த கல்யாண பேச்சை என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு மனைவினா அவதான். அவளை நான் எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு வேணும். கைப்படாத ரோஜா எனக்கு தான் வேணும். நான் தான் அவளை முதல்ல தொடணும், அனுபவிக்கணும். புரியுதா? தேவையில்லாம பேசி கோபத்தை கிளப்பிட்டு போயிடாதீங்க. போல. ஓஹோ, உத்தமியா? இந்த உத்தமி எப்படி உத்தமியாவே வாழ்றான்னு நானும் பாக்குறேன். டேய், உனக்கு கொடீஸ்வரன் இடத்துல இருந்து பொண்ணு பத்தி வச்சிருக்கண்டா. அவளை தான் நீ கல்யாணம் பண்ணணும். அவ எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு கோடி கணக்கில் பணமும் சொத்து வருது. அவ தான் இந்த வீட்டுக்கு மருமவளா இருக்கணும். இந்த பிச்சைக்காரி இல்ல. இவ இப்படி இருக்க போய் தானே இவ மேல மோகத்தோட அலையிற. இவ வாழ்க்கையை எப்படி சீரழிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அடிக்கிறேன்டா. அப்புறம் நீனே இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவ. இந்த உத்தமிய உத்தமி எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்லக்கூடும்? கண்ணீர குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கு என்ன கோபம்? கன்னிகா, உன் பேர்லயே எனக்கு போதை ஏறுதே. அதுவே உன்னை நான் அனுபவிச்சேன்னா சொர்க்கம் சொர்க்கண்டியாது. அத நான் உடனே எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி அனுபவிப்பேன். இந்த அழகு, பருவம், உன்னோட அந்த கன்னித்தனம் எல்லாம்
எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அனுபவிப்பேன். சீக்கிரத்துல உன்னை அனுபவிப்பண்டி. உன்னோட இந்த பருவ வாசனை எனக்கு இருக்க பிடிக்க வைக்குதுடி. என்ன கனிகா, இந்த மாமனை பார்த்ததும் இப்படி பயந்து ஓடுற? நான் உன் மேல எவ்வளவு காதலோட உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீ என்னன்னா என் கிட்டயே வர மாட்டேங்கிற. நீ கிட்ட வராதுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னமோ உன் அழகு இன்னும் என் கிட்ட நெருங்கி வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இத பாரு, இன்னும் ஒரு அடி என் கிட்ட வந்த நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல. போ, வெளிய போ. என் கிட்ட வராத. போ, போயிரு. இதான் இந்த குணம் தாண்டி எனக்கு உன் மேல பைத்தியம் பிடிக்க வைக்குது. நானும் உன்னை அடைய என்னலாமா பண்ணி பாக்குறேன். ஆனா நீ எதுக்குமே என் வழிக்கு வர மாட்டேங்கிறியே. அப்பவே என் ஆசைக்கு நீ அடங்கியிருந்தா இன்னதுக்கு அனுபவிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். ஆனா நீ யாரும் தொட முடியாத நெருப்பா இருக்கியே. இந்த குணமும் இந்த அழகும் தாண்டி உன் பின்னாடியே என்னை சுத்த வைக்குது. இங்க பாரு, நான் வெளியில உள்ளவனுக்கு தான் கெட்டவன், பொறுக்கி, அயோக்கியன். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன். ஆமா, உன்கிட்ட வந்தாலே என்கிட்ட இருக்க குணத்தெல்லாம் நான் மறந்து ரொம்ப நல்லவனா மாறிடுறேன். எப்படி சொல்றேன் தெரியுமா? நீ எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்க. எனக்கு ஒன்னு அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தா எப்படி வேணாலும் அனுபவிச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு சம்மதம் தான் எனக்கு வேணும்னு இல்லையே. ஆனாலும் நான் உன்னை தொடாம இருக்கிறேன்னா அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய நல்லவனா இருக்கேன். அடச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம். ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கீழ்த்தரமாவும் அசிங்கமாவும் பேசுறியே. உன்னை மனுஷ ஜென்மம் இல்ல, அந்த மிருகத்திட்ட கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அசிங்கம். யாரும் தொடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அசிங்கம் நீ. பொண்ணோட மானத்தையும் அவ உடம்பையும் அடையிறதுக்கு அலையிறான் பாரு. அவன் ஆம்பளை இல்ல, அவளோட மனசு அடையணும்னு ஆசைப்படுறானே அவன் தான் உண்மையான ஆம்பளை. இதுல நீ எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்லதான். அரக்க, கொடூர அரக்க. என்கிட்ட இந்த ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது. நான் ஆசைப்பட்ட பொண்ணுங்கள்லாம் அவங்க மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்க, கதறினாலும். ஆனா நான் அரக்கனாச்சே, அதனால அவ்வளோ கதறலும் கெஞ்சலும் என் காதல விழவே இல்லை. எனக்கு அவங்க கிட்ட என்ன தேவையோ அது மட்டும்தான் என்னோட நோக்கமாவே இருந்துச்சு. அப்படியெல்லாம் நான் நினைச்சதை அடைஞ்சவன் இன்னைக்கு உன்கிட்ட அடங்கி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்கிட்ட நெருங்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், எதுக்கும் அடங்காம இப்படி திமிரு பிடிச்சு என்கிட்ட எதிர்த்து நிக்கிற பாரு. இந்த ஒண்ணுதான், இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னமும் உன் மானம் உன்கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு இது உன்கிட்ட இருக்காது. ஒண்ணு என் வழிக்கு நீ வரணும், இல்ல என்கிட்ட இருந்து நீ எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ அதை இழந்துருவ. புரியுதா? எனக்கு இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? நானும் மத்த பொண்ணுங்க மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேனா? எனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதாமா? என் வாழ்க்கை இந்த மிருகத்தோட தானா? இந்த மிருகத்தோட தானா வாழணுமா? எனக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை வேண்டாமா அம்மா, எனக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை வேண்டாமா. உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் தளிர்மலரே எனும் தயக்கம் என்ன, என்னை புரியாதா இது? அது சாரி. ஏய், அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஏய், கூட தூக்கத்தில்லை
வச்ச மாலை போல வெட்டு கொட்டி கண் முடிச்சு பார்த்தா ஓடி போற உச்சி மலை காத்தா. அழகா இருக்க. நான் ரொம்ப அழகா இருக்கேனா? தகுதியானவ இல்லை. நான் இப்படி ஆசைப்படக்கூடாது.